அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். பிரபஞ்சத்தோட இணக்கமாகிறது எப்படி அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவில் இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களோட இணக்கமாகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளாக நீங்கள் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது பிரபஞ்சத்தோட இணக்கமாக முடியும். உங்களோட வயது என்னன்னு கருத்தில் கொள்ளாதீங்க. உங்களோட வயது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைகளோட வயதுக்கு ஒத்த வயதாக உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு அந்த குழந்தைங்களோட நீங்கள் விளையாட ஆரம்பிக்கணும். எதையுமே எதிர்பார்க்காத உள்ளம் குழந்தைகள் உள்ளம் தான். உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட தான் இறைவன் குடிக்கொள்கிறாங்க. அதிகமாக அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லா தகவலுமே, பிரபஞ்சமாகட்டும் இறைவன் ஆகட்டும், அந்த குழந்தைகள் மூலியமாக தான் நம்மளுக்கு தகவல் எல்லாமே வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் இப்போ ஒரு சில இடத்துல சபை நாகரிகம் இதெல்லாம் கருதி உங்களோட குழந்தைத்தன்மையை வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க இல்லையா? பொது இடங்களில் அந்த மாதிரி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு நல்ல உணர்வை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சந்தோஷமாகட்டும் குழந்தைத்தனமாகட்டும் அதை தாராளமாக நம்ம வெளிப்படுத்தலாம். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தினமும் என்ன பண்ணுங்க, அவங்களோட ஒரு அரை மணி நேரமாவது, உங்களுக்கு பணி இருக்கும் தான், ஒரு அரை மணி நேரமாவது அவங்களோட குழந்தைகளாக இறங்கி விளையாடணும். நீங்கள் அப்படி முடியலையா, வாரத்தில் ஒரு அரை நாள் ஒரு முழு நாளோ இல்லை ஒரு அரை நாளோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வாங்க, அவுட்டிங் போயிட்டு வாங்க. எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாருமே அவுட்டிங் போயிட்டு வாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட நீங்கள் இருக்கும் பொழுது அந்த தன்மையோடு இருக்க பாருங்க. அந்த தருணங்கள் அது கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த குழந்தைத்தன்மை எப்பொழுதுமே இருக்கும். குழந்தைங்கள பார்த்தாலே அவங்க ஒரு ரொம்ப சைல்டிஷாக மாறிடுவாங்க. அந்த குழந்தைங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரியே பேசி காமிப்பாங்க. அந்த குழந்தைங்க அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறது, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வழியில் போகும்போது பார்த்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது, ஒளிஞ்சிக்கிறது, சம்திங் அந்த மாதிரியெல்லாம். அது இயல்பாகவே அவங்கக்கிட்ட அந்த குணம் இருக்கனால அந்த மாதிரி நபர்கள்கிட்ட அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆவாங்க. அந்த இயல்பாக அந்த குணம் இருக்கு இல்லைங்களா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறை ஆற்றல் அதிகம் கொண்டவர்கள், நல்ல நேர்மறை ஆற்றல்கள் கொண்டவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவர்களிடம் குழந்தைகள் தானாக செல்வாங்க. நீங்கள் என்னதான் கட்டுப்படுத்தினாலும் முன்பின் தெரியாத குழந்தைகள் கூட, அவங்களுக்கு அறிமுகமே இல்லாத குழந்தைங்க கூட அவங்க கிட்ட தானாக நெருங்கிக்கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட போய் விளையாடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நபர்கிட்ட குழந்தைகள் எல்லாம் தானாக போகிறாங்க வராங்க. இன்றைக்கி தான் பார்த்தாங்க, என்ன இவ்வளோ குழந்தை போய் நிற்கிது அவங்கக்கிட்ட அப்படின்னா அந்த நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்குது, இறை ஆற்றல் இருக்குது அவங்கக்கிட்ட, பிரபஞ்ச சக்தி இருக்குது அவங்கக்கிட்ட. பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த குழந்தைங்களா விளையாட ஆரம்பிக்கும் பொழுது, பேசும் பொழுது நல்ல நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். உங்களை சுற்றியும் பரவ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளும். அந்த குழந்தைகள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும்.
கண்டிப்பாக குழந்தைங்களோட நேரம் செலவிடுங்க. அந்த மாதிரி நேரம் செலவிடும் பொழுது உங்கள் மனசு லேசாகும். நிறைய சிந்தனைகள் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, தலை பாரமாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் எந்த டேப்லெட்டும் எடுக்க வேணாம், குழந்தைங்களோட விளையாடி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பல மாற்றங்கள் நிகழுது உடல் ரீதியான்னு பார்க்கலாம், மன ரீதியாக பல மாற்றங்கள் நிகழும். இது எல்லாமே அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம் நிச்சயம் உங்களோடு இணக்கமாகும். நன்றி.